மகா குண்டலினியில் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிற குண்டலினிக்குள்ள தியானம், பக்தி, சக்தி, காமம் இதெல்லாம் எழுந்துரும். ஆனால் அந்த மகா குண்டலினிட்ட ஒன்றுமே இருக்காது. காமம் இருக்காது, அந்த 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 மாதிரி இந்த ரெகுலர் ஃபார்முலாவில் எதுவுமே இருக்காது. தன்னை மறந்த நிலையும் ஒன்றும் இல்லாத நிலையும் குரு, சித்தர்கள், மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள் இதெல்லாம் பேர் சொல்லாது. அந்த 7 வடிவம் சொன்னது கூட சப்த ரிஷிகள்லாம் பேர் சொல்லாது. சிவன்னு பேரை யூஸ் பண்ணாது. பார்வதின்னு யூஸ் பண்ணாது. அது பியூராக காற்று. அது ஒரு 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 அணுக்கள். அதோடைய தன்மைகள் ரொம்ப தீவிரம். அது எனக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, இது இப்படி ஒரு மலைன்னா இப்படியே ஒரு காற்று, ஒரு பனி அப்படி இந்த மலையை இப்படி மூடும்ல, அந்த மாதிரி இடுப்பில் முதுகு தண்டு வரதுலேருந்து அப்படி சமால்னு மூடிடும். அப்படியே மூடிடுச்சுன்னா ஒரே நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. இல்லைன்னா உடலை மறந்து தியானமாக இருந்தீங்கன்னா அப்படியே உடலே இருக்காது. உடல் இல்லாமல் ஒருத்தர் அப்படியே உட்காந்துருந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் அந்த நேரத்தில் நின்னீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் எவ்வளோ பெரிய உயரத்தில் நின்னீங்கன்னாலும் கீழே விழுந்துருவீங்க. ஏன்னா அது அதுக்கிட்ட நான் சொல்லியிருக்க மாதிரி தான், அதுக்கிட்ட கருணையும் கிடையாது, அதுக்கிட்ட அன்பும் கிடையாது. அது அப்படியே அது மூடிடுச்சுன்னா அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் கைலை மலையை நீங்கள் அந்த பனி அப்படியே மூடும்ல அந்த மலையை, அந்த மாதிரி தான். அப்போ இந்த காற்று கீழேருந்து வர்ற அந்த குண்டலினிங்கிறது, அந்த மகா குண்டலினிங்கிறது அது அப்படியே எல்லை இல்லாத ஒரு சூழலை அது உருவாக்கி காட்டிடும். இந்த மாதிரி குண்டலினிக்கு முன்னாடி ஒருத்தன் நிற்கிறதுங்கிறது ரொம்ப சொல்லுவாங்கள்ல, ஒரு பெரிய டானுங்க, அந்த டானுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிங்க நிற்கிறீங்க அப்படிம்பாங்கள்ல. சும்மா நான் வார்த்தையால் சொல்லலை. அந்த குண்டலினிக்கு முன்னாடி நம்மலாம் அடித்து தூக்கி அங்கே கொண்டு போய் எரிஞ்சிட்டு போயிடுவோம் அவன் பாட்டில். அவன்லாம் இன்னும் உங்களை மாதிரிலாம் ஃபீலிங்கெல்லாம் பண்ண மாட்டான். நீங்கள் நம்ம 2 பேரும் பேசிக்கிறோம்ல, குருநாதன் கிருநாதன், அந்த முதுகு தண்டு இடத்துல அவன் இங்கே கீழேருந்து ஒன்று எலும்புனான்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். அவன் பாட்டில் போய் மேலே போய் உச்சியை போய் அடிச்சுட்டு பிச்சு எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பான். அவன் ஒரு எல்லை இல்லாத புயலுங்க. அவன் எல்லை இல்லாத ஒரு சுனாமி, ஒரு பூகம்பத்தோட மோசமானவன் அவன் தான். அந்த மாதிரி ஒரு எல்லை இல்லாத ஒரு சூழல் அவன். ஆனால் அவன் ஒரு ஒரு வேற ஒரு பவர்ஃபுல் மேன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நான் சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் இப்போ சமீப நாட்கள் நான் அதை இப்படி பார்க்குறேன். இது எல்லாமே என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய லைஃப்பில் டே டு டே நடக்கிறத உங்ககிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன். இது யாருக்கோ நடந்தது, யாரோ ஒருத்தர் குருநாதருக்கு இப்படி ஒரு ஆயிருக்கு அப்படிங்கிறதுலாம் சொல்லலை. என் லைஃபோட டே டு டே என்னுடைய பயணம், என்னுடைய லைஃப் ஸ்டைல் என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. இது உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம்.